இங்க போடப்பட்ட சாலைகள் அனைத்துமே 10 ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுக ஆட்சி காலத்துல போட்டாங்க. அப்ப திமுக ஆட்சி காலத்துல சாலைகளே போடலன்னு சொல்றாரு. உங்களுடைய பதில்? சோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து பொலிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பொலிட்டிக்கல் மாஸ்ன் போது நீங்க என்ன பண்ணீங்களோ அதை பேசாம இண்டிவிஜுவல் ஒரு பர்சனல் அட்டாக் வைக்கிறதுங்கிறது இங்க இந்த இடத்துல வந்து ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அது நெறியாளரா இருந்து நீங்க வந்துட்டு கண்டிச்சிருக்கணும். சரிங்களா? ஒருத்தர் மேயர்ன்றாங்க, இன்னொருத்தர் வந்துட்டு ஊழல்ன்றாங்க. இது எதுவுமே ஒரு பேஸ்லெஸ்ஸா ஒரு இது குற்றச்சாட்டு வைக்கும் போது இது எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறது எனக்கு தெரியல. சரிங்களா? அது ஒண்ணு. இந்த களம் என்பது இது பிரச்சாரத்துக்கான களம் மட்டும், யாரையும் குற்றச்சாட்டு சொல்வதற்கான களம் கிடையாது. நான் யாரையுமே எங்க தலைவர் செஞ்ச சாதனைகளே எங்களுக்கு போதும். இன்னைக்கு நான் இங்க வந்து நிக்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் எங்க தலைவர் செஞ்சிருக்க சாதனைகள் தான். பெண்களுக்கு அமைதி நம்மளோட வள்ளிநாயகம் நான் சொன்ன குற்றச்சாட்டுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க. எந்த ஊர்ல இதெல்லாம் ஒத்துக்க முடியும்னு எனக்கு தெரியவே இல்லை. இன்னைக்கு பெண்கள் நாங்க ரொம்ப 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 சேஃபா இருக்கோம். நான் இன்னைக்கு மேயரா இருக்கிற இந்த ஊர்ல இன்னைக்குமே வந்து நான் இன்னைக்குமே நான் வந்து என்னோட இன்ஸ்பெக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் நான் தனி பெண்ணா தான் போறேன். என் கூட இன்னொரு பெண்ணை கூட்டிட்டு போறதுல எங்க சக தோழர்கள் அவங்களோட தான் போறேன். சோ இந்த தமிழ்நாடு அப்படிங்கறது பெண்களுக்கு ரொம்ப 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 பாதுகாப்பான ஒரு மாநிலம். இதை நான் இந்த இடத்துல ரொம்ப எடுத்துக்கூட விரும்புறேன். அடுத்தபடியாக அண்ணன் சொன்ன மாதிரி சாலைகள் அப்படின்னு சொன்னாங்க. சாலைகள் கண்டிப்பாக போடப்பட்டிருக்கு. அண்ணன் என்ன ஆச்சுன்னு தெரியல. சாலைகள் பார்த்தோன்னா இப்ப நமக்கு நாமே திட்டத்தின் மூலமாக நம்மளுடைய மாநகராட்சி அவங்களுடைய மாமல்லன் ஸ்கூல் அந்த இடத்துல சாலைகள் போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்தோம்னா நிறைய 15 CFC 15வது மானியக்குழு இதன் மூலமாகவும் நிறைய சாலைகள் காஞ்சிபுரம் மாநகராட்சியில சிமெண்ட் சாலைகள் ஆகட்டும், அதே போல நம்மளுடைய தார் சாலைகள் ஆகட்டும், இது எல்லாமே போடப்பட்டிருக்கு. லிஸ்ட் வேணும்னா நான் லிஸ்ட் எடுத்து கொடுத்துட்றேன். அடுத்தபடியாக தோண்டி போட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாதாள சாக்கடை திட்டம் அப்படிங்கறது நம்மளுடைய மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இருந்த போது நம்மளுடைய KTS மணி ஐயா அவர்கள் வந்து நகரமன்ற தலைவராக இருந்த போது நம்ம காஞ்சிபுரத்துக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாதாள சாக்கடையை கொடுத்திருக்காங்க. அதை வந்துட்டு இன்னைக்கு வந்து ஆடட் ஏரியா செவிலிமேடு, நத்தப்பேட்டை, அந்த மாதிரி செவிலிமேடு, நத்தப்பேட்டை, ஓரிக்கை, தேனம்பாக்கம் இந்த மாதிரி பகுதிகளுக்கு பாதாள சாக்கடை கொடுத்திருக்காங்க. ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஒரு வீட்டுல இருக்கோம். அந்த வீட்டுல இருந்துட்டு அந்த வீட்டுல ஒரு சின்ன ரெனோவேஷன் பண்ணணும். அப்ப இருக்கும்போது நம்ம ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பாதாள சாக்கடை போறோம்னா நம்மளுடைய ஃபியூச்சருக்கு தான் அது வந்து நமக்கு யூஸ் ஆக போகுது. அதே மாதிரி டிராபிக் பிரச்சனை சொல்றாங்க. இங்க டிராபிக் பிரச்சனை கோவில் நகரங்கிறதுனால வெளி மாநிலங்கள்ல இருந்து நிறைய பேர் வராங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நாங்க மக்கள் கிட்ட பேட்டி எடுக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காஞ்சிபுரம் இவ்வளவு பழமையான ஒரு நகரம், இன்னும் டிராபிக்கு இந்த மாநகராட்சியில எந்த நடவடிக்கையுமே எடுக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு. நீங்க வெளியில இருக்கிறவங்க கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இங்க நாங்க காஞ்சிபுரத்துல தலைவர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு காந்தி சாலைன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் எப்பவுமே மக்களால அணுகவே முடியறதில்ல. கோயில் நகரம் இங்க இந்த ஏரியாவும் சரி, நம்ம காந்தி சாலையும் சரி, தலைவர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 30 கோடி ரூபாய் மல்டி லெவல் கார் பார்க்கிங்காக நான் கொடுத்துட்டாங்க. இங்க காஞ்சிபுரம் பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கால்வாசி இடங்கள் கோயில் இடங்களா இருக்கும் பட்சத்தில் மாநகராட்சியால இதுக்குள்ளார போய் செய்ய முடியல வேலை. HRNC மூலமாகவும் நாங்க பல கோரிக்கைகள் வச்சுட்டோம். அவங்க மூலமாகவும் இப்ப நம்ம தலைவர் அவர்களுக்கும் கோரிக்கை வச்சிருக்கோம். அவங்க மூலமாக HRNC மூலமாகவும் இதை கட்டி கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு டிராபிக் பிரச்சனை அப்படிங்கறது குறையும். அதே போல பார்த்தோம்னா நான் 2 பாலங்கள் சொன்னேன். நம்மளுடைய தாயார் குளத்துல இருந்து நம்ம பிள்ளையார் பாளையத்தை கனெக்ட் பண்ற பாலம், இந்த பாலம் மூலமாகவும் இன்னைக்கு அது வந்து ஒரு அவுட்டர் ரிங் இன்னர் ரிங் ரோடாவே அது வந்து செயல்படும். அது பயன்பாடுக்கு வந்துடுச்சுன்னா அது நம்ம NG பேலஸ் ஆரம்பிச்சு நம்மளோட இங்க குஜராத்தி சத்திரம் வரைக்கும் ஒரு இன்னர் ரிங் ரோடாவே அது வந்து ஆக்ட் பண்ணும். சோ அதனால அது வந்துடுச்சுனாலும் நம்மளுடைய காஞ்சிபுரம் மாநகராட்சியில டிராபிக் அப்படிங்கறது ரொம்ப 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 குறையும். ஓகே மேடம், இப்ப நாம் தமிழர் கட்சியில இருந்து ஐயா பேசும்போது குறிப்பிட்டாங்க, இப்ப இந்த மாவட்டத்துக்கு பேரே வந்து ஏரி மாவட்டம்னு சொல்றாங்க. ஆனா ஏரிகள்லாம் குறைஞ்சு போச்சு, இங்க இருக்கக்கூடிய ஏரிகள் கூட தூர்வாரத்துக்கான போதுமான நடவடிக்கை இல்லைன்னு சொல்றாங்க. திமுக சார்பில் உங்களுடைய கருத்து? அண்ணன் காஞ்சிபுரமான்னு தெரியல, காஞ்சிபுரத்துல இருக்கிறதுலே பெரிய ஏரி அப்படின்னு பார்த்தோம்னா அலாபாத் ஏரி இன்னைக்கு வந்துட்டு நம்மளுடைய கார்பரேட் CSR மூலமாக எக்ஸ்னோரா தொண்டு நிறுவனம் மூலமாக இன்னைக்கு வந்து அந்த ஏரி வந்து தூர்வாரப்பட்டு இருக்கு. கூடிய விரைவில் எக்ஸ்னோரா மூலமாகவே மோபிஸ் என்ற நிறுவனம் மூலமாக அதுக்கு சைட் பாத்வே நடக்கிறதுக்கு உண்டான பாத்வே அமைக்கப்பட்டு கூடவே லைட்ஸோட சேர்ந்து நமக்கு அமைக்கிறதுக்கு உண்டான அனைத்து நாங்க ப்ரொபோசலும் அனுப்பிச்சாச்சு. இப்ப தூர்வாரி கிட்டத்தட்ட 2 ஐலண்ட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். தயவு செஞ்சு எல்லாருமே போய் பாருங்க, இது ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்கு காஞ்சிபுரத்துல. அதே மாதிரி நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தாமல் ஏரி
தாமல் ஏரியும் இப்ப வந்து சிறப்பா தூர்வாரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நம்மளுடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள். இந்த மாதிரி ஏரிகள் எல்லாமே ஒண்ணு நாங்க பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய இங்க உப்பரி குளம் இருக்குது, அதுவும் ரெடியா இருக்கு. கழக தலைவர் ஆட்சியில தான் வந்து நம்மளுடைய ஓபி குளம் இருக்கு. சோ ஓகே, நன்றி நன்றி மேடம். நெசவாளர்கள் சொல்லுங்க. சோ நெசவாளர்கள் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. நெசவாளர்கள் 2021 கழகத் தலைவர் அவங்க ஆட்சி வந்த பிறகுதான் நெசவாளர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் 10% அகவிலைப்படி மற்றும் கூலி உயர்வு, இது ரெண்டுமே வந்து நம்ம தலைவர் அவர்கள் தான் கொடுத்திருக்கிறாங்க. மேடம், இதுல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நாங்க காலையில சில இடங்கள்ல பேட்டி எடுத்தோம். என்ன சொல்றாங்கன்னா, பட்டுக்கு தேவையான ஜெரிகை, அந்த ஜெரிகை கிடைக்கிறதுல தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. 2-3 நாளைக்கு முன்னாடி கூட சொசைட்டி முன்னாடி போராட்டம் நடந்ததா மக்கள் எங்களுக்கு காலையில பேட்டி எல்லாம் கொடுத்திருக்காங்க. தங்கம் விலை அவங்க பதில் சொல்லுவாங்க சார். உங்க சார்பில் நான் கேள்வி கேட்கிறேன். மக்களுடைய இப்ப ஜனநாயக மேடமுக்கு உண்மையிலே நான் கிளாப் பண்றேன். ஜனநாயக பூர்வமா அத்தனை கேள்விகளும் அழகா அணுகுறாங்க, அதுக்கு பதில் சொல்றாங்க. அது உண்மையிலே பாராட்டுறேன் மேடம். நீங்க தொடர்ந்து சரியான அணுகுமுறை. யாரும் தயவு செஞ்சு கூச்சல் மட்டும் வேணாம், உற்சாகப்படுத்துறது ஓகே, தப்பு இல்ல மேடம். நீங்க தொடருங்க. ஓகே, நீங்க கேட்ட கேள்வி வந்து ஜரிகை தட்டுப்பாடு அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு வந்து தங்கம் வெள்ளி விலை அப்படிங்கறது வந்து யாருமே அதை பத்தி கண்டுக்கிறதே கிடையாது ஒன்றிய அரசு அப்படின்னு வச்சுப்போமே. அது வந்து கண்ணாபின்னான்னு ஏறிட்டு போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஜரிகையோடைய அந்த விலையை குறைக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு கோரிக்கை வச்சோம். கழகத் தலைவர் அதை ஒத்துக்கிட்டு நமக்கு வந்து அதுக்கு உண்டான சலுகையும் இன்னைக்கு வந்து கொடுத்திருக்காங்க. நன்றி மேடம். மேடம் இன்னொரு முறை பாராட்டணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் களத்துல நேர் எதிர் கட்சிகளா இருந்தாலும் கூட பேசும்போது வள்ளிநாயகம் அண்ணன் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. இந்த நடைமுறையை அண்ணாவினுடைய பிறந்த மண்ணில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இதை எல்லாருமே கடைபிடிக்கணும்னு அன்போட கேட்டுக்கிறேன். இந்த